சென்னை நகரை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்ற சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நவம்பர் டிசம்பர் வந்தா போட்ல போங்கய்யா. பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைக்கப்படும். எத்தனை வருஷமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சீரமைக்கிறதுக்காக வருஷம் 500 கோடி 1000 கோடி அப்படின்னு பட்ஜெட்டில் ஒதுக்கி அது எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள். அதில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 40 தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 40 தேர்தல் வாக்குறுதிகளையும் இவர்கள் நிறைவேற்றவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்கள், இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு திமுக. அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே இவங்க நிறைவேற்றவே இல்லைன்னு தெரியும். ஆனா வாய் கூசாம பச்சை பொய்ய ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு சொல்றாரு. அதற்கு ஆராசா போன்றவர்கள் எல்லாம் சவடால் விடுறாங்க. எவ்வளவு தில் இருந்தா இதை பண்ண முடியும்னு பாருங்க. செய்யறது பித்தலாட்டம். ஆனா பெரிய உத்தமன் மாதிரி சீன் போடுறது. இதைத்தான் திமுக தொடர்ச்சியா பண்ணும். இதை பார்க்கிறவன், ஆராசாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறவன் என்ன நினைப்பான்? ஓ, உண்மையிலேயே எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டாங்க போல இருக்கு. அப்போ அமித்ஷா தான் பொய் சொல்றாரு போல இருக்கு. அதனாலதான் இவர் தைரியமா சவாலுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அந்த இடத்துல தான் திமுக நிக்குது.